ஆயிரம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. மாப்பிள்ள நாரடி, பொண்ணு ரெடி, ஐயர் ரெடி, தாலி ரெடி, எல்லாம் ரெடியா இருக்கும்போது எந்த கும்பாதி கும்பனால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. மரியாதையா போறேன், இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு போறேன். பாப்போம். இங்க சிபிஐ என்கொயரி போயிட்டு இருக்கு. அங்க படம் ரிலீஸ் ஆகல. நீங்க ட்ரிப்பா போயிட்டு வந்ததெல்லாம் டிக்கெட் மறுக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டினாங்க. அதெல்லாம் வெளியே வந்துச்சா? அதெல்லாம் கேள்வி கேட்டமா யாராவது? இந்த காதுல தட்டனன் வையே, அந்த காது கேட்காம போயிடு. பாக்குறியா? அவர் ஒரு சாமான் வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. புரியல. அவர் ஒரு சாமான் வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. அதெல்லாம் கேள்வி கேட்டமா? ஓகே, நோ பர்சனல். ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். கட்சி செயல்பாடு ஓடுதா, அவ்வளவுதான் நமக்கு. பட் அதெல்லாம் யாரும் பேசல. அன்னைக்கெல்லாம் எதுவும் டிபேட் ஆகல. என்னைக்கு உங்களை நம்பி இத்தனை மக்கள் வந்துட்டு இருக்கோம், பெண்கள் எல்லாம் உங்க மேல உயிரை வச்சிருக்கோம், அண்ணன், எங்க அப்பா, என் பிள்ளைகளுக்கு மாமா அப்படின்னு பேசி உயிரை கொடுத்து உங்களுக்காக பார்த்துட்டு இருக்கோம். நாளைய சமுதாயம் உங்களை சிஎம்மா உட்கார வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். கூலா ஒரு நடிகையை கூட்டிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? இது கூட உட்காந்துக்கிறா. ஒரு நடிகையோட தொடர்பு இருக்குன்னு மனைவி கேஸ் கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல அவங்க பேரை குறிப்பிடல. அவங்களாவது நாகரிகமா பேரை குறிப்பிடல. நீங்க பேரை ஆளையே கூட்டிட்டு வந்து காட்டுறீங்க. அண்ணி உட்காந்து அழுதுனுக்கு உனக்கு கார போயிட்டு. நிச்சயமா அதுக்காக தான் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணை மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்ன்றதுக்காக தானே. சொல்லியும் ஆட்டக்காரங்க கூட ஐட்டம் சாங் ஆடுறேன். அவர் ஒரு சாமான் வச்சு எத்தனை பக்கம் போவாருன்னு தெரியல. எத்தனை பக்கம் போவாருங்க அவர் சொல்லுங்க. ஒரு ஆளு எத்தனை பக்கம் போவாருங்க? பொம்பளைக்கு புரியணும் இல்லைங்க. இப்பதான் இந்த ஜெனரேஷன் சரியில்லைன்னு சொல்றது. சரிங்களா? அரே நீ அப்பா அப்ப குத்த வேண்டியது அவளல்லடா, ஒன்னதான். எங்க இங்க ஃப்ரெண்டா கூட இருக்கலாம்ல சார். நாளைக்கு உன் புருஷன் போனா ஒத்துப்பியா? ஐயா உனக்கு நில்றா, பொறுத்து நில்றா, உம்மா நில்றா. நாளைக்கு உன் புருஷன் போனா ஒத்துப்பியா? என்னோட கேள்வி பதில் சொல்லு. டெல்மி பதில் இல்ல. இதை ஒத்துக்கிற பொம்பளைவோ அவன் புருஷன் எங்க போனாலும் கேட்க கூடாது. இதை ஒத்துக்கிட்ட ஆடியோ வீடியோ போடுற பொம்பளையோட புருஷனுக்கு இன்னையில இருந்து விடுதலை. நட்பா கூட இருக்கலாமே. நீங்க எல்லாரும் நல்லா கேட்டீங்க. நட்பா கூட இருக்கலாமே. உண்மையான நட்பு. இப்ப எனக்கு ஒரு நண்பன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அந்த நண்பன் வந்து தப்பா நம்மள நினைக்கிறாங்க, நம்மளோட மனைவி அப்படின்னு சொன்னா, பொது வெளியில நம்ம ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் வருது, வாயம் போயிட்டு வருவோம், அந்த நண்பனோட போக மாட்டோம். உண்மையான நட்பா இருந்தா, வேணாம் உன் வீட்லயே 1000 பிரச்சனை இருக்கு, எதுக்கு நீ தனியா வாப்பா, நான் தனியா வரேன் அப்படி சொல்றதுதானே மரியாதை. ஒரு பெண்ணுக்கு அழகு அதுதானே. ஆமா, உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லைன்னா உடனே அடுத்தவங்களை குத்தம் சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. எங்க ஒன்றும் போங்கடா, உங்க சௌரியத்துக்கு ஜாலியா இருக்கிறா. நேரா சங்கீதாவோட புருஷனுக்கு ஒரு நியாயம், ஓம் புருஷனுக்கு ஒரு நியாயமா? ஓம் புருஷன் மட்டும் கெட்டிமா உனக்கு மட்டும் வேணும். ஆனா பாவம் அந்த பொண்ணோட 27 வருஷம் குடும்பம் நடத்திருக்கு. அதோட புருஷன் உரிமையலாம், அதை அனுமதிக்கலாம். மனசாட்சி உள்ள தமிழ தாவேக தொண்டர்கள் பேசுறது உண்மை. உங்க அப்பா ஒரு இடத்த தப்பு பண்ணாரு, நீங்க ஒத்துப்பீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. எப்போதும் பார்த்திபன் அவர்கள் கிட்ட மேடை நிகழ்ச்சிகள்ல ஏதாவது ஒரு பொருள் மற்றும் ஒரு நபரோட போட்டோவை காமிச்சு ஹைக்கூ கவிதைகளை கேட்கறது வழக்கம். அவரும் ஹைக்கூ கவிதைகளை நல்லாவே சொல்லுவாரு. அந்த வகையில த்ரிஷா போட்டோவை டிஸ்பிளே பண்ணி உங்களோட குந்தவைன்னு த்ரிஷாவை பத்தி பார்த்திபன் கிட்ட ஆங்கர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு பார்த்திபன், வேலு பார்த்து பேசியா, நான் ஒரு நாட்டாம. அதுக்கு நீ காலை நீட்டாம இருந்திருக்கணும். இந்த நிலையில த்ரிஷா வேதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க. த்ரிஷா என்ன சொல்லிருக்காங்கன்னா, அந்த விருது விழாவில் என்னோட பேரு மற்றும் போட்டோவை கடைசி நிமிஷத்துல தான் சேர்த்திருக்காங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க அசிஸ்டன்ட் மூலமா இது நடந்திருக்கு. இந்த விஷயத்தை அந்த ஈவென்ட் ஆர்கனைசர்ஸ் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மைக்க பிடிச்சு பேசிட்டா நம்ம பேசுறது எல்லாமே புத்திசாலித்தனமாவோ இல்ல காமெடியாவோ ஆயிடாது. இது உங்க முட்டாள்தனத்தை தான் சத்தம் போட்டு காட்டுது. இப்படி கேவலமா பேசுறது அவங்க யாரை பத்தி பேசுறாங்களோ அவங்கள விட பேசுற உங்களோட லட்சணத்தை தான் காட்டும் அப்படின்னு த்ரிஷா பார்த்திபன் மேடையில அவங்களை இழிவுபடுத்தி பேசினதுக்கு நேரடியா பதிலடி கொடுத்திருக்காங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சில நேரங்களில் சில தவறுகள் நோக்கமின்றி அரங்கேறி விடுகின்றன. சொல்றது கரெக்ட் தானே. கலாட்டா விருது விழாவில் ராபிட் ஃபயர் போல கேட்கப்பட்ட 20 கேள்விகளுக்கும் சற்றும் யோசிக்காமல் டான் டான் என பதில் சொல்லிக் கொண்டிருக்கையில் த்ரிஷா அவர்களின் போட்டோ திரையில் வந்ததும்
என்ன சொல்வது என யோசிக்கையில் குந்தவை குந்தவை என குரல் எழுப்பினர். என்னையா பயந்துட்டீங்களா? தப்பு பண்ணவனே பயப்படல, எதிர்த்து கேட்க ஏன் பயப்படணும்? உடனே வார்த்தை ஜாலமாக மட்டுமே குந்தவையை வீட்டிலேயே குந்த வைக்கவும் பிரச்சனை வராமல் இருக்க என கூற அரங்கமே கைதட்டியது, பெரும்பாலும் விஜய் ரசிகர்கள். ஆனா இப்படி பழி வாங்குற ஹீரோ நான் பார்த்ததே இல்லப்பா. நல்லா வாங்குற பழி. இறங்கி வந்ததும் நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் குந்தவையை தவிர்த்திருக்கலாம் என்றார். உடனே கலாட்டா அருணா அவர்களிடம் அதை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டேன். ஆனால் யாரோ எடுத்த வீடியோ மூலம் அது வெளியாகி சிலருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்காக நானும் என் வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனைகள் பெரிதாவதை என்றுமே நான் விரும்புவதில்லை. அக்கா யாருக்கா இவரு இப்படி பம்பறாரு? விருந்தாளி வேலு. விருந்தோம்பலோ நீ எங்கேயா போன? இந்த வழக்கு ரிப்பேர் போச்சு, சரி பண்ணிட்டு வந்தேன். தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சுதான் பண்ணேன். அப்ப உள்ள போய் புடி. ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்போ உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது. எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? என்னையா உன்னை விட 2 லீடிங். 7ஆவதா வாக்கப்பட்டது என்ன பத்தி பேசுற? எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. சார் இவனை என்ன பண்ண சார்? செருப்ப கட்டிட்டு அடிக்கிறீங்க. கையை தான் உடைக்கணும். இருங்க. இந்த 2 பேரும் வந்ததுக்கே சிலருக்கு வந்து தூக்கமே இன்று வரைக்கும் வரல. குளிர் ஜுரம் வந்துருச்சு. ஆமா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் வந்ததுக்கே இப்படி. நேத்து செய்திகள்ல பாக்கின்ற பொழுது இன்னும் பல பேர் வர போறாங்க, ஜனவரிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சியே ஏற்பட போகுது அப்படின்ற ரெடி தகவல்லாம் வருது. எல்லாம் ரெடி. எவ்வளவு மரியாதை வச்சிருந்தவங்க மேல என்ன பழக்கான அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது? கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு லவ் பண்ணா. அதான் சொன்னேன், கல்யாணம் ஆகி 2 குழந்தை பெத்துட்ட பிறகு லவ் பண்ண. அண்ணா நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி 2 குழந்தை, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க சொல்லின் செல்வன், நாவு கரசன், பெண்ணின காவலன். டேய் என்னடா பேரை கேட்டா கெட்ட கெட்ட வார்த்தையில பேசுற அம்மாட்ட பேரை மட்டும் சொல்றா. என்னை எல்லோரும் செங்கை செந்தமிழன் என்று அழைப்பார்கள். என்னை கருங்கை கருந்தமிழன் என்று அழைப்பார்கள். ஏண்டா கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு இன்னொரு சின்ன வீட செட்டப் பண்ணிட்டு ஊருக்கு உபதேசம் சொல்றியா? சின்ன வீடு என்று சொல்லாதீர்கள், 2வது மனைவி என்று சொல்லுங்கள். உன்ன மாதிரி இப்படி நிறைய பேர் வசனம் பேசிட்டு இருக்காங்க. எழுந்துட்டு போங்க. இந்த கேரக்டரை பற்றி ஒரு அழகான ஒரு லைன்ஸ் ஒன்று இருக்கு. When wealth is lost, nothing is lost. When health is lost, something is lost. When character is lost, everything is lost. நீங்கள் பணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே இழக்கல. ஆரோக்கியத்தை இழந்துட்டீங்கன்னா எதையோ ஒன்று இழக்கிறீங்க. ஆனால் குணத்தை இழந்துட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழந்துடுறீங்க. அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட கட்டின பொண்டாட்டிய விட்டுட்டு வாழணும்னு நினைக்கிறான் இல்லையா, அவனோட நிலைமை என்னை விட ரொம்ப மோசமா போகும் சார். அவன் சந்தோஷத்துக்காக பிச்சை எடுக்கணும் சார். நீ சொல்ற ஒரு விதத்துல வாஸ்தவம் தான்ப்பா. ரொம்ப பேர் நாட்டுல பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விட்டு நிம்மதி தேடி அலையறாங்க. ஐயோ பாஸ், நான் உங்களை சொல்ல பாஸ், ஜெனரலா ஒரு ஒப்பீனியன் சொன்னேன், அவ்வளவுதான். விஜய் த்ரிஷா அவர்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போயிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? கடந்த வாரம் தான் விஜயின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி மனு கொடுத்திருந்த நிலையில இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது எப்படி பாக்குறது சார்? அதான் அந்த கள்ள உறவு, நடிகையோட தவறான உறவு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க மனைவி கொடுத்த அந்த புகார், அவங்க எழுப்பின அந்த விவாகரத்து நோட்டீஸ்ல அவங்க சொல்லிய விஷயங்கள் உண்மை அப்படின்னு இன்னைக்கு உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு விஜய் காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு தவறான நடத்தை உள்ளவர் இந்த நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுறது அயோக்கியத்தனத்துடைய உச்சம். இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க, உங்களுக்கு தெரியுமா? ஒரு தலைவன் உருவாகுவான். டேய் நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா.
நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. டேய், நான் ஒண்ணுமே செய்யாம படுத்திருக்கேன்டா. இது உனக்கு அறுக்குமாடா? போடா போடா. என்னமோ உங்க பேரெல்லாம் சொல்றதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பயம் மாதிரியும் அப்படி ஒரு விஷயத்த சொல்லிடுறது. பேரை சொல்லணும் பேரை சொல்லணும் பேரை ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு இன்னொன்னு 2 பேர் தான் மேடம். 2 பேர் கிடையாதுங்க. யாரோ ஒருத்தரோட தான் 2 பேர் தான் மேடம். 2 பேரோட வாழ முடியாது. உயிரே போனாலும் சரி 2 பேர் தான். நீ பேசல, அந்த பொண்ணு பேசுது. அடுத்த சுகம் கண்ணு தெரியல. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து த்ரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு, த்ரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க, அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சிருப்பாருங்க. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேன். என்னையா களத்து மேட்ல 10 மட்டும் நல்ல அடிச்ச மாதிரி வர்ற? இவ யார் இந்த பொம்பளை? மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அத உள்ள போய் டீடைலா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது எப்படிடா? நீ என்ன அடிக்கல, ஒதிக்கல, உத்தர மாத்திரம் உருவி எடுத்துச்சு. பாடி போலாம். நம்ம தான் மக்களை ஏமாத்துறது இல்லையா, அவங்க தான் நம்மகிட்ட ஏமாந்தது இல்லையா? பிச்சு பிச்சு போற என்ன பண்ணுவாங்க? காரி துப்புவாங்களா? துப்புறா இப்பவே போறேன். உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேக்குறேன். அத மட்டும் இல்லன்னு சொல்லட்டும். அப்புறம் பாரு என்ன நடக்கும். என்னடா நடக்கும் சொல்லு. இவன் அடிக்கலாம் பாவியா இருக்கான். இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். அவனை ஏறி அடிக்கணும் திமுங்களாம். இவன் கை கிட்ட இவனை முதல்ல அடிப்போம். பொண்ணு மாப்பிள பொருத்தத்தை விட துணை பொண்ணு துணை மாப்பிள பொருத்தம் சூர்யா ஜோதிகா மாதிரி அமோகமா இருக்கு. போயிரு. இல்ல பரவாயில்ல, சொல்லிட்டு போங்க. நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டல, காசு கொடு. இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்க உங்க காசு மாதிரி விலமா எனக்கு வளைச்சிட்டு அடிச்சு ஓடி போய் இவ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தன் கூட சுத்திட்டு இருக்காடி. இவ்வளவுதான் நம்மள மாதிரி காலேஜ் பொண்ணுங்களுக்கு எல்லாம் கெட்ட பேர் வருது. போய் ஒரு கேள்வி கூட நேத்து கார்ல போயிட்டு இருக்கா. என்னமோ இவ தாத்தா மாதிரி படிக்க வந்தே இல்ல இவன் குடியா. நாங்க காஞ்ச கனகாம்பரம், இவ கைப்படாத ரோஜா. Hi guys, Tamil Nadu elections 2026 update. DMK has officially announced their alliance with Congress. ADMK has officially announced their alliance with BJP. And our Anna has officially announced his alliance with Trisha. Hard launch பண்ற டைம் ஆனா இது. ஆனா இது எப்படி நாங்க முட்டு கொடுக்கிறது? இப்ப எப்படி நான் அந்த பெட்டிஷன் ஃபேக் சொல்றதுங்க? வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஆசை இருந்ததா? ஆமா. துரோகம். ரமணா படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருமே, தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, அதுதான் துரோகம். நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா? நமக்கு எப்பவுமே நம்மள நம்பி வர்றவங்கள அரவணைச்சுட்டானே பழக்கம். 6 months later. I'm a beggar boy, ஐயா I'm a beggar boy, ராசா யாராச்சி என் கூட கூட்டணிக்கு வாங்கல. I'm a beggar boy, ஐயா I'm a beggar boy. இந்த மாதிரி இன்னொரு தடவை ஏதாவது சொல்லிட்டு என் பக்கத்துல இல்ல. கட்சி ஆபீஸ் பிரச்சாரம் கூட்டம்னு தொகுதி பக்கமே வரக்கூடாது. ஃபோர்ஜரி முட்டாள். உன் முகத்தை ஜனங்க பார்த்தா ஒரு ஓட்டு கூட எனக்கு கிடைக்காது. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கேயாவது ஓடிடு. மாவட்ட செயலாளரா என் முதல் உத்தரவு. உன்னை மாவட்டம் ஆக்கினதே நான் தான். நன்றிய மாதிரி எனக்கே உத்தரவு போறியா? ஒன்னும் பண்ண முடியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்ச சின்னதா ஒரு சவுண்ட் தான். ஃபோர்ஜரின்னு பேர் எடுத்த நீ ஒரு கிண் நார வேண்டியிருக்கும். போ போடா. நீ செவுத்துல போய் முட்டுன்னு சொன்னா கூட மோதலுக்கு அப்புறம் தான் என்னன்னு கேட்டிருப்பேன். என்ன கொல்ற உனக்கு எப்பறம் மனசு வந்தது? உன் மேல நம்பிக்கையில தான் நீ நீட்ல இடத்துல பாஞ்ச, காட்டுல இடத்துல மேஞ்ச. ஒவ்வொரு வாட்டி அண்ணன் அண்ணன்னு கூப்பிடும் போதெல்லாம் அடி வைத்திருந்தாயா கூப்பிட்டுருக்கேன், உதட்டுல இருந்து கூப்பிடலையே. ஆனா நீங்க யாருமே என்ன நம்பினே நினைக்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறுங்கிறவன் அடியாளு, ஆள் சேர்க்கிறவன் எச்சி சோறு துன்றவன். விஜய் ஆல்சோ ஒரு ஐ திங்க் விஜய் என்னன்னா இட் டேக்ஸ் சம் டைம் ஒரு கம்ஃபர்ட் லெவல் பில்ட் பண்ணணும். So and he's very quiet. Seriously சொல்ல முடியாது, very quiet. அது ஒரு it's just that Billy பண்றப்போ you know when you keep talking he's actually very friendly. Start பண்ணா he will keep talking and it was good fun to work with. ஒரு இன்டர்ஃபியரன்ஸே இல்ல. ப்ரொஃபஷனல்னா விஜய் தான். I still feel நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியல்ல சினிமா நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல
அப்ப புரியல, இப்ப புரியுது. மேட்சிங் உடைய அணிய வைத்து டிஎம்கே சதி, காரில் இருந்து இறங்கியதும் ஷாக் ஆன விஜய் அண்ணா அப்படின்னு தான் பல அணிகள் சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட அணி இல்ல. தயவு செய்து எலெக்ஷன் முடிவரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே மிஸ்டர் முரளி, உங்க லவர், அவரோட பொண்டாட்டி. உங்க ஃபேன் தான், உங்களுக்கு பிடிக்கும் தான். இருந்தாலும் இதுக்கெல்லாம் எப்படின்னா முட்டு கொடுக்கறது? சபாஷ், சரியான பொண்ணு. அப்படி எடுத்து சொல்லிக்க, இவனை விடாத. நான் வந்து விஜய் ரசிகை எல்லாம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து விஜயோட அரசியல் வரைக்கும் பிடிச்சதுனால தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு 2-3 காணொலி நான் போட்டேன். பாத்துக்கோங்க, 2-3 காணொலி போட்டேன். எனக்கே எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு இத பார்த்தா என்ன எனக்கு சிரிக்கவா அளவா தெரியல. ஆனா இருந்தாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அந்த மனுஷனுக்காக முடிய பிடிச்சு பிக்காத அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தா, அந்த மனுஷன் என்னன்னா ஜாலியா கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வராரு. என்னதான் அந்த மனுஷன் நினைச்சிட்டு இருக்காரு? டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? பயமா இருக்குதுடா, தூங்க முடியல. தேன் 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 உன்னை தேடி அலைந்தேன், உயிர் தீயில் கலந்தேன்னு கலந்துட்டாங்க. வெளிப்படையோ நாளைக்கு வந்துட்டாங்க. இப்ப சொல்லுவாங்க, என்ன வர வர ஒரு பேட்டியோட அதிகமா பாட்டு பாடுறான்னு என்னைய ட்ரோல் பண்ணிடுறாங்க. நல்லா பாடுறீங்களே, அதான் சொல்றேன். விட்டாருங்க எனக்கு கச்ச ஒருத்தர் நல்லா வேலை பாக்குறாங்க, நீ என்ன நல்லா பாடுறேன்னு என்னைய புகழ்ந்துக்கிட்டு இருக்க. அவன் ஊரு எவன் என்ன எக்கடு கட்டு போனா என்னான்ட்டு அவன் நாளைக்கு ஒரு சாங்கா நாளைக்கு மேட்ச் பண்ணி போன தடவை ஒல்லி இடுப்புக்கு ஓடிச்சு. இப்ப தேன் 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 ஓடிக்கிட்டு இருக்கு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.